சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. கர்த்தர் நல்லவர். அதுக்கு அடுத்து சொல்றார், அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த வசனத்துல 22ஆம் வசனத்துல சொல்றத பார்க்கிறோம். இது நமக்கு சில காரியங்களை தேவாவினாலே சாலமோன் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த வசனத்துல நம்மோடு கூட ஆண்டவர் இடைபடுவார். சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். சோம்பேறியும் சரி, மதியீனமாய் செய்கிறவனும் சரி, மதியை இழந்து சோம்பேறி பாத்தீங்கன்னு சொன்னா எதையுமே செய்ய மாட்டான். சமைச்சு வச்ச சாப்பாடை கூட எடுத்து தான் வாய்க்கு கொண்டு போறது கஷ்டப்படுவான்னு சொல்லி பைபிள்ல போட்டு. சோம்பேறி விரும்பியும் உன்னையும் பெற மாட்டான். எப்பொழுதும் சோம்பல் கையில வேலை செய்யறவன் தரித்திரராவான். இந்த சோம்பல் தூங்கி விட பண்ணும். இந்த சோம்பேறியினுடைய வயலு அதே மாதிரி மதியீனனுடைய திராட்சை தோட்டம். மதியீனன் அப்படின்னா கெட்ட புத்தி உடையவர்கள், தீய புத்தியை உடையவர்கள். அதாவது சில இடத்துல நான் மதியீனமா செஞ்சுட்டேன் அப்படின்னு. அதாவது நம்முடைய சிந்தைகள்ல ஒரு தெளிவு இல்லாம என்னத்தையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி செய்யறது. எதையும் நாம் ஞானமாய் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக தான் ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்யும் போது அதை செய்வதற்கு பெசலேலுக்கு விசேஷத்தை ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த 2 பேருடைய தோட்டம், ஒன்னு மதியீன சோம்பேறியுடைய வயலு, இன்னொன்னு மதியீனனுடைய திராட்சை தோட்டம். சிலர் மதியீனமா திராட்சை தோட்டம் அப்படின்னும் போதே அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தை மாதிரி நம்ம இதுல சபைகள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒன்று. மதியீனமான பேச்சு, அதாவது என்னத்தை பேசுறேன்னே தெரியாம என்னத்தையாவது பேசுறது பேச்சு, மதியீனமான பேச்சு, மதியீனமான செயல்பாடு. இவங்க 2 பேருடைய காரியங்கள் என்ன நடக்குமா, அந்த சோம்பேறியுடைய வயலும் சரி, மதியனுடைய திராட்சை தோட்டமும் சரி, அது முதல்ல முள்ளுக்காடா மாறும். அது முள்ளுக்காடா இருந்தது. முள்ளு என்பது அது ஒரு சாபத்தினுடைய அடையாளம். அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் சொன்னாரு, ஆதாம்கிட்ட சொன்னார், இதை நீ பண்படுத்த அப்படின்னார். இந்த பூமியை நீ பண்படுத்திக்கோ. அவர்கள் இன்றைக்கு அதை விட்டுட்டு கொஞ்சம் வேற பக்கம் அப்படி ஒதுங்கினாங்களோ, சில நேரம் சோம்பேறித்தனமா இருக்குன்ட்டு நம்ம உட்கார்ந்து வீண் கதை பேசிட்டு உட்காந்துருவோம். அப்படி பேச ஆரம்பிச்சதுதான் பிரச்சனையாச்சு. பாம்பு கிட்ட பேசி அது கடைசியில முள்ளையும் குறுக்கையும் பூமியிலே பிறப்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி முள்ளும் குறுக்கும் கிடையாது. அப்ப சில நேரங்கள்ல தேவையில்லாத சோம்பேறித்தனமா உட்கார்ந்துட்டு என்னத்தையாவது கதையை பேசிட்டு உட்கார்ந்து அது சாபத்தை கொண்டு வந்துடக்கூடாது. என்னத்தையாவது செஞ்சு சாபத்தை கொண்டு வந்துடக்கூடாது. பாருங்க, தாவீது ஓட வேண்டிய நேரத்துல ஓடாம, அங்க யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்துல அவன் போகாம வீட்டுல இருந்தது, அது மிகப்பெரிய ஒன்றை அது ஏற்படுத்தி விட்டது. அங்கே பத்சேபால் மூலமாக ஒரு பாவம் வர, திருப்ப உரியாவை கொல்ல ஆண்டவர் ஒரு சாபம் கொடுக்கவாவே உன் குடும்பத்தை பட்டயம் தொடரும்ட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில காரியங்களிலே சோம்பேறியினுடைய வயல் அது முள்ளுக்காடா இருந்தது. மதியீனனுடைய திராட்சை தோட்டம் தான். மதியீனமா செய்யறவங்க அது விளையாட்டுக்கு தனமா செஞ்ச மாதிரி தெரியும், புத்தி இல்லாம. அதனால எதையும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். மதியீனமா பேசக்கூடாது. அதுவும் சாபத்தை கொண்டு ஒரு வசனம் சொல்லுகிறது, உன் வாய்க்கு, உன் மாம்சத்துக்கு, மாம்சம் பாவம் செய்வதற்கு உன் வாய்க்கு இடம் கூடாதுன்னு சொல்லி போட்டு மதியீனமான பேச்சுகள். இங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, மதியனுடைய திராட்சை தோட்டமும் அது எப்படி இருக்கான், முள்ளுக்காடா இருக்குதான். அங்கே சாபங்கள் தங்க தொடங்குகிறது. அங்கே ஆசீர்வாதங்கள் இல்லை. முள்ளுக்காட்டுக்குள்ள உள்ள போய் யாரும் உட்கார மாட்டாங்க.
முள்ளுக்காட்டுக்குள்ள போகிறதே கஷ்டம். அது சாபத்தினுடைய நிலமாக மாறுகிறது. அது அடுத்து சொல்றாரு, நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது. காஞ்சோரி எதுவும் முல்லை போன்ற ஒன்று. இதுவும் அந்த தோட்டத்தை முழுவதும் எதையும் செய்ய முடியாதபடிக்கு, எதையும் உள்ளே போக முடியாத அளவுக்கு அது மூடி கிடக்குது. காஞ்சோரி இது ஒரு முள்ளு வகை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் சோம்பேறியும் மதியனு இவங்க 2 பேருடைய திராட்சை காட்டுக்குள்ள உள்ள போனா தான் வேலை செய்ய முடியும். அது காஞ்சோரி மூடி கிடந்ததுன்னா உள்ள போய் வேலை செய்ய முடியாது. அங்கே நிலத்துக்குள்ள காஞ்சோரிகள் நிறைந்திருக்கும் பொழுது அதை பக்குவப்படுத்த போக முடியாது. அது அதுக்கு அடுத்த நிலையை, அது முள்ளுக்காடா மாறுது, சாபக்காடா மாறுது. அதுக்கு அடுத்த லெவல்ல போகும்போது அது முழுவதுமா உள்ளே போக முடியாத மாதிரி. 3வது அதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோம்பேறியுடைய வயலும் மதியனுடைய திராட்சை தோட்டமும் எப்படி கிடக்குன்னா, அதன் கற்சுவர்கள் இடிந்து கிடந்தது. கற்சுவர் பாத்தீங்கன்னு சொன்னா சுற்றிலும் பாதுகாப்புக்காக இப்ப நம்ம வேலி போடுறது போல அந்த சில தோட்டங்கள்ல அந்த கற்சுவர் கட்டியிருப்பாங்க. அந்த மலை பிரதேசங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கற்சுவர்கள்ல மதில் மாதிரி கட்டியிருப்பாங்க. கற்சுவர்கள் வெளியிருந்து எதுவும் உள்ள வராதபடிக்கும், உள்ள இருக்கிறது எதுவும் வெளியே போய்விடாதபடிக்கு பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த கற்சுவர்கள், பாதுகாப்பினுடைய சுவர்கள் எல்லாம் இடிந்து கிடக்கிறது. அப்ப அந்த தோட்டத்தினுடைய பாதுகாப்பு அது அற்றதாக அது மாறிவிடுகிறது. அது இடிஞ்சு போச்சு அப்படின்னாலே எது வேணாலும் வரலாம், எது வேணாலும் போகலாம். பாம்பு வரும், பள்ளி வரும், எல்லாம் உள்ள வரும், எல்லாம் அது பாட்டு வரும் போகும். அப்ப கற்சுவர் அது ஒரு பாதுகாப்புக்காக போடப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுதோ அது பாதுகாப்பற்றதாக அது கிடக்கிறது. அதனுடைய கற்சுவர்கள் எல்லாம் இடிந்து கிடக்கிறது. மகிமையுண்டாகட்டும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அலங்கம் இடிந்து கிடந்தது, எருசலேமுடைய அலங்கம். அதே போல இன்றைக்கு இந்த சோம்பேறியினுடைய காட்டுல இந்த மதியனுடைய திராட்சை தோட்டத்துல அந்த கற்சுவர்கள் அது இடிந்து போய் விடுகிறது. அந்த பாதுகாப்பினுடைய வலயங்கள் இடிந்து போய் விடுகிறது. அவர்களுக்கு அந்த தோட்டத்திற்கு பாதுகாப்பா இருப்பதெல்லாம் இடிந்து போய் விடுகிறது. இப்ப இந்த 3 காரியங்களை இவங்க 2 பேருடைய காரியத்திலையும் பார்க்க முடியுது. சோம்பேறியினுடைய காரியத்திலையும் மதியனுடைய காரியத்திலும் அவங்க திராட்சை தோட்டத்திலையும். அது கடைசியா என்ன கொண்டு வந்து விடுதான், 34ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். இங்க வயல் கிடந்தும் திராட்சை தோட்டம் இருந்தும் அங்க என்ன பதில் முடிவு வருதுன்னா, தரித்திரம் வருது, அங்க வறுமை வருகிறது. அதனால ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்துல, கிருபையில என்ன செய்யணுமோ, என்ன செய்ய முடியுமோ நாம் அதை முழு பலத்தோடு செய்ய வேண்டும். ரொம்ப சோம்பல் அது நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்துவிடும். எதை செய்தாலும் உற்சாகத்தோடு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு செயல்படுங்கள். சோம்பேறியுடைய வயல், மதியனுடைய திராட்சை தோட்டம் அங்கே பாழாய் போகிறதை பார்க்கிறோம். 4 காரியம் சம்பவிக்குது. சோம்பேறியும் மதியனுமா நடக்கிறவங்களுடைய அந்த வயலும் முள்ளுக்காடா மாறுது, காஞ்சோரி மூடுது, சுற்று கட்டு அந்த சுவர் எல்லாம், கல் சுவர் எல்லாம் இடிஞ்சு விழுது. கடைசியில தரித்திரமும் அங்க வந்துருது, வறுமையும் அங்க வந்துருது. ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவியை எனக்கு தாரும். எதையும் நாங்க உற்சாகமா செய்யணும், ஞானமா செய்யணும். உற்சாகத்தின் ஆவியை தாரும். ஞானமாய் செய்கிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். மதியற்றவர்களாய் இராம ஆண்டவரே ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி